Next, second question la fourth subdivision. Meena went to bank to withdraw rupees 2000. She asked the cashier to give her rupees 50 and rupees 100 notes only. Meena got 25 notes in all. Find how many notes of rupees 50 and rupees 100 she received அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ மீனா அப்படின்றவங்க பேங்க்லேருந்து 2000 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ வித்ட்ரா பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் நோட்ஸும் 100 ருபீஸ் நோட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 25 நோட்ஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 50 ருபீஸ் நோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி 100 ருபீஸ் நோட்ஸ் வந்து எவ்வளோ அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் 50 ருபீஸ் நோட்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் 100 ருபீஸ் நோட்ஸை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ டோட்டலாக வந்து 50 ருபீஸ் நோட்ஸும் 100 ருபீஸ் நோட்ஸும் சேர்ந்து நமக்கு 25 நோட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 50 ருபீஸ் நோட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ப்ளஸ் 100 ருபீஸ் நோட்ஸை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக 50 ருபீஸ் நோட்ஸும் 100 ருபீஸ் நோட்ஸும் சேர்ந்து நமக்கு 25 நோட்ஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு 25 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பேங்க்லேருந்து அவங்க 2000 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ வித்ட்ரா பண்ணும்போது அவங்க 50 ருபீஸ் நோட்ஸாகவும் 100 ருபீஸ் நோட்ஸாகவும் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 ருபீஸ் நோட்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்போ 50 எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி நம்பர் ஆஃப் 100 ருபீஸ் நோட்ஸை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ப்ளஸ் 100 ஒய் ஈக்குவல் டு டோட்டலாக வந்து நமக்கு 2000 ருபீஸ் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு 2000. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ஒய் டேர்ம் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ ஒய் டேர்ம் வந்து நான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு இங்கே வந்து 100 ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு 100 எக்ஸ் ப்ளஸ் 100 ஒய் ஈக்குவல் டு ஸோ 100ஆல் 25 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2500 அப்படின்னு கிடச்சிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ 50 எக்ஸ் ப்ளஸ் 100 ஒய் ஈக்குவல் டு 2000. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும், அதே மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து மைனஸாக மாறிடும், அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 100 எக்ஸ்லேருந்து 50 எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 50 எக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 100 ஒய் மைனஸ் 100 ஒய் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும், ஈக்குவல் டு 2500லேருந்து 2000 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 500 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 500. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 50 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ 0 கேன்சலேஷன் ஆகிடும், 1 5 ஆர் 5, 10 5 ஆர் 50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 25. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 25. இந்த ப்ளஸ் 10 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு மைனஸ் 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 25லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் 50 ருபீஸ் நோட்ஸ். ஸோ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் 100 ருபீஸ் நோட்ஸ். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் சப்டிவிஷன். எ லெண்டிங் லைப்ரரி ஹேஸ் a fixed charge for the first 3 days and an additional charge for each day thereafter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேஸுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 3 டேஸுக்கு அப்புறம் பெர் டே ஒவ்வொரு டேக்கும் வந்து ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சரிதா பெய்ட் ₹27 ஃபார் எ புக் கெப்ட் ஃபார் 7 days. ஓகேவா? ஸோ 7 டேஸுக்கு வந்து 27 ருபீஸ் வந்து அவங்க பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 7 டேஸில் 3 டேஸ் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 4 டேஸ் வந்து பெர் டேக்கு வந்து அவங்க சார்ஜாக பெய்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 7 டேஸை வந்து நம்ம 3 + 4 அப்படின்னு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, வைல் சுசி பெய்டு 21 rupees ஃபார் த புக் சி கெப்ட் ஃபார் த 5 days அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ 5 டேஸுக்கு வந்து 21 rupees வந்து பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 டேஸில் 3 டேஸுக்கு வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும், ப்ளஸ் 2 டேஸுக்கு வந்து பெர் டே வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஃபிக்ஸ்டு சார்ஜ்
அண்ட் த சார்ஜ் ஃபார் ஈச் எக்ஸ்ட்ரா டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 3 டேஸுக்குள்ள இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜையும் அதே மாதிரி பெர் டேக்கு உள்ள சார்ஜையும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஃபார் 3 டேஸை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சார்ஜ் பெர் டே வந்து நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சரிதான் வந்து 7 டேஸுக்கு 27 ருபீஸ் வந்து பெய்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம 7 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். 3 + 4 டேஸ். ஓகேவா. ஸோ 7 டேஸை வந்து 3 டேஸாகவும் ப்ளஸ் 4 டேஸாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 3 டேஸ் அப்படின்றது நமக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜில் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 3 டேஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் இந்த 4 டே அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு பெர் டேக்கு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது நமக்கு 4y வந்திருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4y = 27 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எடுத்து எழுதலாம் பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் 4y = 27. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் சுசி பெய்டு ₹21 ஃபார் த புக் ஷி கெப்ட் ஃபார் 5 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 டேஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 3 + 2 டேஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 டேஸுக்கு வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ். ஓகேவா. ஸோ இந்த 3 டேஸுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படின்றதுனால ஸோ இது நமக்கு எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து 2 டேஸுக்கு வந்து நமக்கு பெர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது 2y வந்துடும். டோட்டலாக அவங்க 21 ருபீஸ் வந்து பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் வந்துடும். ஸோ எடுத்து எழுதலாம். x plus 2y = 21. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் டேர்ம் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ஒய்யை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணுறதுனால செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம மைனஸ்னு மாற்றிக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ்னு மாற்றிக்கிறோம். அதே மாதிரி இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அப்படின்னு மாறிடும். ஓகேவா. ஸோ இப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 4y மைனஸ் 2y இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2y அப்படின்னு கிடைக்கும். = அதே மாதிரி 27 இங்கே நமக்கு -21 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ y = 6/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 1 2s are 2, 3 2s are நமக்கு 6 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் y = 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 × ஒய்க்கு பதிலாக 3 = 21. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 3s are 6 வரும் = 21. நெக்ஸ்ட்டு எக்ஸ் = 21. இந்த ப்ளஸ் 6 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு -6 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் = நமக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் அப்படின்றது 3 டேஸுக்கான ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, அதே மாதிரி ஒய் அப்படின்றது பர் டேக்கான சார்ஜ். ஓகேவா. ஸோ நீங்கள் சொல்யூஷனில் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஃபார் 3 days x = ₹15. சார்ஜ் பெர் டே y = 3. இதான் நமக்கு ஆன்சர்.